ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடையில் விற்கக்கூடிய பாதாம் பவுடர் மிக்ஸ் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு சுடுதண்ணியில் பாதாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து கொஞ்சம் 3 to 4 minutes அதை லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது வேக வச்சு எடுத்த அந்த பாதாமை ஆற வச்சுட்டு ஒவ்வொன்றா தோல் உரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வேக வைக்கிறதுனால நமக்கு ஈஸியாக தோல் உரிக்க வந்துடும். வேக வச்ச எல்லா பாதாமையும் தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாதாமில் இல்லாத ஒரு நியூட்ரிஷனே கிடையாது. ஸோ இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்ச எல்லா பாதாமையும் ஒரு பேனில் போட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பவுடர் பண்ண போகிறதுனால ஒரு முறை வறுத்து எடுத்து வச்சோன்னா அரோமாவும் நல்லாயிருக்கும், பவுடர் அரைக்கவும் ஈஸியாக வரும். ஸோ அதை ஹீட் பண்ணி எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் எடுத்துருக்க பாதாமுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது மறுபடியும் நீங்கள் சுகர் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு தேவையான அளவுக்கு இப்போயே சுகர் நான் ஒரு 200 grams பாதாம்னா ஒரு 1 cup சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதில் நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளேவருக்காக இலாச்சி ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்வீட் அப்படின்னும் போது அந்த பாதாம் மிக்ஸ் இது எல்லாத்துலேயுமே அந்த இலாச்சி இல்லாமல் அந்த ஹைலைட்டே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் இலாச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பவுடர் நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். ஸோ உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 to 6 இலாச்சி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த கலர் அண்ட் டெக்ஸ்சருக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் இல்லை 2 pinch மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு லைட்டாக போதும் அப்படின்னும் போது ஒரு சின்ன சிட்டிக்கு அளவு சேர்த்தா போதும். நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால பால் மஞ்சத்தூள் வாசனை வருமோ அப்படின்லாம் பயப்படவே வேண்டாம். அது கொஞ்சமும் தெரியாது. அதனால் உங்களுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 pinches மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக மஞ்சத்தூள் பால் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் இதனால் தப்பே இல்லை. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நாம் ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சுருக்க அந்த பாதாமியும் இதோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு பவுடர் பண்ணிடலாம். ஸோ எல்லா பாதாமும் ஆட் பண்ணியாச்சு. வாங்க இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. கொஞ்சம் குறப்பாக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி மிக்சர் ஃபுல்லாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. அதை பவுட்ரு ஆகும்போதே அந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம கடைங்களெல்லாம் வாங்கக்கூடிய அந்த பாதாம் மிக்ஸரோட டெக்ஸ்சர் வந்துட்டுருக்கோம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்சர் ரெடி. இதை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பவுடர் சேர்த்துட்டு கூட ஹாட் ஆர் கோல்டு மில்க் எது வேணுமோ அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய பாதாம் மிக்சர் பவுடரோட பாதாம் பால் ரெடி. இதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணவும் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கவும் நம்ம பாதாமை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அதை குடிக்கும்போது அந்த க்ரன்ச்சியாக பாதாம் வாயில் அடிப்படும் போது அதுவும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ இப்போ நான் ஹாட் பாதாம் மில்காக குடிக்கிறேன். உங்களுக்கு ஹாட் ஆர் சில் எது வேணுமோ அந்த மாதிரி மில்க் சேர்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம பாதாம் பால் ரெடி. குடிக்க நான் ரெடி, நீங்கள் ரெடியா? மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.